நிறுவனத்தின் ஜோதிடர்களாகிய ஜோதிஷ் பூர்ணாக்கள் அனைவருக்கும் அடியனுடைய இனிய மாலை வணக்கங்கள். ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தினுடைய நிறுவனர் ஸ்ரீ மீனம் KS மணிபட்டாச்சாரியார் ஐயா அவர்களினுடைய வழிகாட்டுதலின் பேரில் தொடர்ந்து நடைபெற்று வரும் திறன் மேம்பாட்டு பயிற்சியில் இன்றைய தினம் 16வது கருத்தரங்கமாக நடைபெற இருக்கிறது. இன்றைய தினத்தில் அரசு உத்தியோகத்திற்கான ஜோதிட காரணிகள் என்ற தலைப்பில் ஜோதிஷ் பூர்ணா செல்வகுமார் ஐயா அவர்கள் தங்களுடைய அனுபவ கருத்துக்களையும் ஆய்வு கருத்துக்களையும் வெளிப்படுத்துவதற்காக வருகை புரிந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களை இன்றைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு வருக வருக என வரவேற்று வகுப்பை துவங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். ஐயா வணக்கம். செல்வகுமார் ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. ஐயா நீங்க உங்களுடைய வகுப்பை துவங்கலாங்க ஐயா. வாழ்த்துக்கள். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரோ தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு தட்சிணாமூர்த்தி நம. குரு விஸ்வாமித்ரா நம. குரு அகத்தீஸ்வரே நமோ நமக. ஓம் கும் குருப்பியே நம. ஓம் கஜானானாம் கணபதிம் குணானானாம் ஆலயம் பரம் தேமம் தேவம் கிரிஜாசூனும் வந்தேகம் அமராட்சிதம். ஓம் கம் கணபதியே நமோ நமக. மற்றும் எனது குலதெய்வமே குலதேவதையே அன்னையே மகாகாளியே நமோ நமக. இந்த வாய்ப்பை எனக்கு அருளிய ஐயா அவர்கள் மீனம் பட்டாச்சாரியார் ஐயா அவர்களுக்கும் ஐயா திரு பொன் சரவணன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கன எனது வணக்கத்தை எனது மையா அம்மா திரு மகாலட்சுமி அவர்கள் எனது வழிகாட்டி அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு நாம் பார்க்க இருப்பது சூரியன், அதாவது அரசு உத்தியோகத்திற்கான காரணிகள். அரசு உத்தியோகத்திற்கான காரணிகள் என்று நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு சூரியன் எப்படி இருக்கிறார் என்பதை பற்றி தான். சூரியன் தான் அரசு வேலைக்கு நிர்ணயிக்கக்கூடிய காரணிகளில் ஒரு முக்கியமான கிரகம், முக்கிய கிரகம், முதற் கிரகம் அது சூரியன் தான். நாம் சூரியன் எப்படி இருக்கிறார், ஸ்தான பலத்தில் இருக்கிறாரா, திக் பலத்தில் இருக்கிறாரா, லக்னாதிபதியின் பலத்தில் இருக்கிறாரா, லக்ன பலத்தில் இருக்கிறாரா என்று 6 வகை பலங்களையும் நாம் பார்க்க வேண்டும். சூரியன் ஒரு முதற் காரணி என்பதால், அதாவது சூரியனுக்கு திக் பலம் என்று ஒன்று இருக்கிறது, ஸ்தான பலம் என்று ஒன்று இருக்கிறது. ஸ்தான பலம் என்று எடுத்துக்கொண்டால் 3, 6, 11 என்று வைத்திருக்கிறார்கள். அது என்ன 3, 6, 11? நீங்க காலபுருஷனுக்கு 3, 6, 11 என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அது சிம்ம ராசிக்கு 2ஆம் இடமாகவும், சிம்ம ராசிக்கு 7ஆம் இடமாகவும், சிம்ம ராசிக்கு 11ஆம் இடமாகவும் வரும். அப்பொழுது சிம்ம ராசி, நாம் பொதுவாக சிம்ம ராசியையும் நாம் சேர்த்தே பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் ஒரு குறிப்பு எடுத்துக்கொள்கிறேன். சிம்ம ராசியையும் நாம் பார்க்க வேண்டும். சிம்ம ராசியும் பார்க்க வேண்டும், சூரியனையும் பார்க்க வேண்டும். அப்ப சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் இருக்கும் பொழுதும், சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் கும்பராசியில் இருக்கும் பொழுது அது 7ஆம் இடமாக இருக்கும். ஆனால் பகை பெற்ற போதும் அவர் தன் வீட்டை தானே பார்க்கும் அமைப்பில் இருப்பதால் அது காலபுருஷனுக்கு 11ஆம் இடமாகவும், காலபுருஷ தத்துவத்திற்கு 3ஆம் இடம் மிதுனத்தில் வருவது சிம்ம ராசிக்கு அது 11ஆம் இடமாக வருவதால் 3, 6, 11 என்பது மிகப்பெரிய ஸ்தான பலமாக கொடுத்திருக்கிறார்கள். வேத ஜோதிடத்தில் சூரியனுக்கு ஸ்தான பலம் 3, 6, 11 இருந்தால் ஸ்தான பலம். அரசாங்க உத்தியோகத்தில் அரசியலிலும் உயர் பங்கு வகிக்கிறதுக்கான வாய்ப்புகள் யாருக்கு அதிகம் இருக்கிறது? ஒரு லீடர்ஷிப், ஒரு குவாலிட்டி, ஒரு தலைமைத்துவம். அதாவது சூரியன் உச்சம் பெற்றவர்கள், சூரியன் ஸ்தான பலம் பெற்றவர்கள், சூரியன் திக் பலம் பெற்றவர்கள். நீங்கள் அவர்களுடைய, அதாவது இப்பொழுது அரசு உயர் பதவியில் இருப்பவர்கள், அரசாங்க வேலையில் இருப்பவர்கள், அரசியலில் உச்சம் எட்டியவர்கள், இவர்களுடைய ஜாதகமெல்லாம் எடுத்து நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால் 5, 9, முக்கியமாக 9இல் இருக்கும். 9இல் சூரியன் சுபத்துவமாக இருப்பார், குருவின் பார்வையில் இருப்பார். எங்கு நாம் குருவையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். குரு ஒரு இயற்கை சுபர். அந்த குருவின் பார்வையில் இருக்கும் சூரியன் மிக உயர்ந்த பதவியில் அவரை அலங்கரிக்க வைத்து பார்ப்பார். சூரியன் ஒரு இயற்கை பாபகிரகம் தான். அதனால் 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அது அந்த பாவத்தன்மையை கெடுத்து உத்தியோகத்தன்மையை மிளிர செய்கிறது. சூரியன் ஒரு ஒளி கிரகம். எல்லா உயிர்களுக்கும் ஒளியை கொடுக்கக்கூடியது சூரியன். அதுபோல் அந்த அரசாங்க துறையில் இருப்பவர்கள் எல்லாவற்றுக்கும் தொண்டாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள்.
சூரியனுடைய நட்சத்திரம், அதாவது நீங்க இதில் நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்னவென்று பார்த்தோமானால், 10ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி, லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியோ 6ஆம் அதிபதியோ சூரியனுடைய தொடர்பு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏற்பட்டு இருக்குமேயானால் அரசு உத்தியோகங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கலாம். இப்பொழுது மேச லக்னம் என்று எடுத்துக்கொள்வோம். உதாரணத்திற்கு மேச லக்னம் என்று எடுத்துக்கொண்டால், மேச லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி சூரியன், 6ஆம் அதிபதி புதன், 10ஆம் அதிபதி சனி, மகர ராசி சனி பகவான். இப்ப இந்த சூரியன் ஆகப்பட்டது 6ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ இருந்தாலும், 6ஆம் அதிபதி புதனோடு சம்பந்தப்பட்டாலும், 10ஆம் அதிபதி சனியோடு சம்பந்தப்பட்டாலும் அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான காரணிகள் மிக அதிகமாகவே இருக்கின்றது என்று நாம் கூறலாம். இது மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளலாமா என்றால், சூரியனின் நட்சத்திரங்கள் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த நட்சத்திரங்களில் 10ஆம் அதிபதி தொடர்பு கொள்ளுமானால் அதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் 10ஆம் அதிபதி சூரியனுடைய தொடர்பு ஏற்பட்டு விட்டது என்று அர்த்தம். அடுத்து சந்திரனிற்கு 10ஆம் இடத்தில் சூரியன் இருந்தாலும் அதுவும் அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான காரணிகளாகவும் அமையும். நீங்கள் எல்லா அரசு ஊழியருடைய ஜாதகமும் அரசியல்வாதிகளின் ஜாதகமும் எடுத்து பார்த்தாலும் சூரியன் வலுவாக இருந்தால் மட்டுமே அரசியலிலும் உயர் பதவியில் இருக்க முடியும். நான் சில உதாரண ஜாதகங்களை அரசியலில் இருப்பவர்கள் கொடுக்கலாம். ஆனால் அது இப்போதைக்கு தேவையில்லாதது. அதை நீங்களே ஆராய்ச்சி செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு அரசியல் ஜாதகருடைய அரசியல் தலைவர்களுடைய ஜாதகங்கள் நெட்டில் கிடைக்கும். நீங்கள் அதை எடுத்து போட்டு பார்த்து சூரியனுடைய ஸ்புட பலம், ஸ்தான பலம் இதை எடுத்து அவர்களுக்கு ஏன் இந்த தலைமை பதவி வந்தது என்று நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தீர்களானாலே அது உங்களுக்கு விளங்கிவிடும். இதில் குறிப்பிட வேண்டியது அஸ்தம் என்கிற ஒரு நட்சத்திரம். அஸ்தம் நட்சத்திரத்திற்கு மிகப்பெரிய வலிமை இருக்கிறது மற்ற 3 நட்சத்திரங்களை விட. அஸ்தம் நட்சத்திரத்தின் அதிதேவதை சூரியன். ஆதலால் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அஸ்தம் நட்சத்திரத்தில் 10ஆம் அதிபதி தொடர்பு கொண்டவர்கள் அரசியலில் உயர் பதவிக்கும் அரசு பணியில் உயர் பதவியிலும் இருப்பார்கள். நீங்கள் ஆராய்ச்சி செய்து வேணால் பாருங்கள். அஸ்தம் நட்சத்திரத்திற்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அஸ்தம் நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அது உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதனுடைய அதிதேவதை சூரியனாக வருவதால் அதனுடைய முழு பலனும் இந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்திற்கு இருக்கும் பலனை விட அஸ்த நட்சத்திரத்திற்கு உண்டான பங்கு மகத்தானது. நாம் அடுத்து சூரியனை பற்றி இன்னும் மென்மேலும் பார்ப்போம். லக்னபலம், லக்னத்தில் சூரியன் இருப்பது அவர் ஒரு தலைமைத்துவத்தை அவரே தேடிக்கொள்வார். இல்லை இருக்கும் இடத்தில் ஒரு தலைமையாக இருப்பார். இதில் குரு பார்க்கும் பொழுது அவர் கண்டிப்பாக அரசு வேலைக்கு சென்று விடுவார். இல்லை அரசியலில் ஒரு பதவியில் இருப்பார். அடுத்து நீங்க சூரியன் கேந்திர கேந்திரங்களில் இருப்பதும் அரசு பணிக்கான காரணிகளாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து திரிகோணங்களில் இருப்பதும் அரசு பதவிக்கு உண்டான காரணிகளாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். 10ஆம் அதிபதியின் தொடர்பு, 6ஆம் அதிபதியின் தொடர்பு, 10ஆம் அதிபதி சூரியனோடு மறைமுகமோ நேரடியாக உள்ள தொடர்பு என்று எப்படி எடுத்துக்கொண்டாலும் அது அரசு ஊழியர்களுக்கு உண்டான காரணிகளாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு உதாரண ஜாதகத்தை நான் கூறுகிறேன். 1971 11வது மாதம் 18வது நாள். இது ஒரு பெண் ஜாதகம். கிருஷ்ணகிரியில் பிறந்திருக்கிறார்கள் இவர்களுடைய லக்னம் மிதுன லக்னம், 2ல் கேது, 6ல் பார்த்து கொண்டீர்களானால் சூரியன், சந்திரன், புதன், குரு, சுக்கிரன், 7, 8ல் ராகு, 9ல் செவ்வாய், 12ல் சனி. இவர் 6ஆம் இடத்தில் பார்த்தீர்களானால் இயற்கையாகவே சூரியன் அங்கு நட்பு, விருட்சிகத்தில் நட்பு. மிதுன லக்னத்திற்கு 6ஆம் இடம் விருட்சிகம், விருட்சிகத்தில் நட்பு ஸ்தானத்தில் இருக்கிறார் சூரியன் பிளஸ் அங்கு சந்திரன், 2ஆம் அதிபதி சந்திரன் அங்கு நீசம் இருந்தாலும் நீச பங்கமாகவே அங்கு பார்க்கிறார். என்றால் குரு கூட இருக்கிறது. குரு புதன் சுக்கிரன் சேர்க்கை. இந்த புதன் கூட இருப்பது இளமையிலேயே இவர் அரசு உத்தியோகத்தில் பணிபுரிய ஆரம்பித்து விடுவார். ஏனால் புதன் சேர்க்கை அவரை இளமையிலிருந்தே அரசு உத்தியோகத்திற்கு இழுத்துவிடும். இவர் 24 வயதிலிருந்தே அரசு உத்தியோகத்தில் இருக்கிறார். 6ஆம் இடத்திலே சூரியன் ஸ்தான பலம் வாங்கியிருக்கிறார். இந்த லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி, மிதுன லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி குருவானவர் 6ஆம் வீட்டில் இருந்து சூரியனோடு சம்பந்தப்பட்டு ஆசிரியர் வேலைதான் இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். இவர் இப்பொழுது அதில் பதவி உயர்வும் பெற்றிருக்கிறார். இது 6ஆம் இட அமைப்புள்ள ஜாதகம். அடுத்து ஒரு ஜாதகம் லக்னத்தில், அதாவது
ரிஷப லக்னம், லக்னத்தில் சூரியன் புதன், 2ல் சுக்கிரன், 3ல் செவ்வாய், 4ல் குரு, 6ல் ராகு, 7ல் சனி, 8ல் சந்திரன், 12ல் கேது. இங்கு லக்னத்தில் சுக்கிரன் புதன் இருக்கிறார். இந்த சூரியன் புதனை சனி பார்க்கிறார். சனி இந்த லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி. 10ஆம் அதிபதியோடு சூரியனோடு தொடர்பு ஏற்பட்டு விட்டது. இங்கே சிம்மம் கெடாமல் இருக்கிறது. சிம்மத்தில் குரு இருக்கிறார். சிம்மத்தில் குரு இருந்து 5ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரனை பார்க்கிறார். குரு சந்திர யோகமாக இங்கே இந்த ஜாதகத்தில் இருக்கிறது. இவர் முதலில் அரசு உத்தியோகத்தில் இணைந்து சிறிது காலம் பணியாற்றிவிட்டு அப்புறம் ஆசிரியர் தொழிலுக்கு வந்து விட்டார். அந்த சனியானது முதலில் இவருக்கு ஒரு சிறிய உத்தியோகத்தை, கிளர்க் உத்தியோகத்தை கொடுத்திருக்கிறது. சிறிது காலம் கழித்து அந்த குருவின் காரகத்துவம், அந்த சிம்மத்தினுடைய காரகத்துவம் வேலை செய்யும் பொழுது இவர் ஆசிரியர் தொழிலுக்கு வந்து விட்டார். லக்னத்தில் சூரியன் புதன், 2ல் சுக்கிரன், 3ல் செவ்வாய், 4ல் குரு, 6ல் ராகு, 7ல் சனி, 8ல் சந்திரன், 12 மேசத்தில் கேது. இதை நன்றாக கவனித்து பார்த்தீர்களானால் இதில் சூரியனுக்கு லக்னத்தில் மட்டுமே இருக்கிறார். ஆனால் இவருக்கு அந்த 10ஆம் அதிபதியினுடைய தொடர்பு ஏற்பட்டு விட்டதால் இவருக்கு அரசு உத்தியோகம் கிடைத்து விட்டது. அடுத்து ஒரு ஜாதகம் 21/10/1970 ஆத்தூர் 9:05 மணிக்கு பிறந்திருக்கிறார் இரவு. இவருடைய லக்னம் ரிஷப லக்னம். ரிஷப லக்னம் மிதுன ராசி. 2ல் சந்திரன், 4ல் கேது, 5ல் செவ்வாய், 6ல் சூரியன் புதன் குரு, 7ல் சுக்கிரன், 8, 9, 10ல் ராகு, 11, 12ல் சனி. இவருக்கும் பார்த்தீர்களானால் சூரியன் 6ஆம் இடத்தில் நீசமாகத்தான் இருக்கிறார். ஆனால் அங்கு குருவோடு சேர்ந்து இருக்கிறார். குருவோடு சேர்ந்திருந்து அவருக்கு சுபத்துவத்தை அளித்து விட்டார் குரு. 6ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் சூரியன் சற்று நீசமானதால் தாமதமாக 30 வயதிற்கு மேல் இவருக்கு அரசு உத்தியோகம் கிடைத்தது. ஆனால் அரசு உத்தியோகம் கிடைத்து விட்டது. ஏனென்றால் அதே நீங்கள் ரிஷப லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். அந்த ராகு இருந்த வீட்டுக்கு அதிபதி சனி. அந்த சனி 12ல் இருந்து சூரியனை தொடர்பு கொள்கிறார். நீசனை பார்க்கும் பொழுது அது உச்சமாகிறது. 10ஆம் அதிபதியோட சூரியனுடைய தொடர்பு இவருக்கு சற்று தாமதமாக அரசு வேலை கிடைத்து விட்டது. அவ்வளவுதான். அதுபோல் நாம் எல்லா காரணிகள் இதற்கு முக்கியமாக இது மட்டும் இருந்து விட்டால் போதுமா? அரசு உத்தியோகம் கிடைத்து விடுமா? அந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டியது தசாபுத்திகளை மீறி எதுவும் நடக்காது. அந்த லக்னத்திற்கு உண்டான 1, 5, 9 திசைகள் வர வேண்டும். இல்லை அந்த லக்னத்திற்கு உண்டான யோகாதிபதிகள் திசைகள் வர வேண்டும். எல்லா அமைப்பும் எனக்கு இருக்கிறது, எனக்கு ஏன் அரசு உத்தியோகம் கிடைக்கவில்லை? அப்படி சில பேர் வருகிறார்கள். நம்மிடம் ஜாதகம் பார்க்க வருகிறவர்கள் இன்றைய காலகட்டத்தில் ஒரு 20 வயதிலிருந்து 30 வயது உள்ள ஒரு ஜாதகத்தை எடுத்து வந்தால் அவர்கள் கேட்கிற பெற்றோர்கள் கேட்க வேண்டிய கேள்வியும் அதுதான். அந்த 20, 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் கேட்கிற கேள்வியும் அதுதான். ஐயா, நான் தொடர்ந்து தேர்வு எழுதி கொண்டே இருக்கிறேன், என்னால் தேர்ச்சி பெற முடியவில்லை. 5 மார்க் 10 மதிப்பெண்கள் போய் கொண்டிருக்கிறது. நான் அரசு உத்தியோகத்திற்கு படிக்கலாமா வேண்டாமா? என் நேரத்தை நான் விரயம் செய்யலாமா வேண்டாமா? இதற்காக இல்லை நான் வேறு ஒரு துறையில் கூட நான் பணியாற்றி கொண்டிருப்பேன், அப்படி கூட செய்து கொண்டிருக்கிறேன், அப்படி கூட சில பேர் நினைக்கலாம். அப்போ நாம் அவருடைய காரணிகளை கரெக்டாக பார்த்து அரசு உத்தியோகம் கிடைக்கும் கிடைக்காது என்பதை நாம் தெளிவாக கூறிவிடலாம். நாம் யாரிடமும் நெகட்டிவாக, அதாவது நாம் எதிர்மறையாக உடனே கூறிவிட முடியாது. என்றால் அவர்களுடைய அந்த பாசிட்டிவ் திறன் குறைந்துவிடும். அடுத்து நேர்மறை சிந்தனை திறன் அவர்கள் குறைந்துவிடும். அதனால் நாம் எதிர்மறையாக சொல்வதை கொஞ்சம் தவிர்த்து நீங்கள் மாற்று வேலைகளையும் செய்து கொண்டே இதை பாருங்கள், இதை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டிருங்கள் என்று அந்த வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு கூறலாம். இல்லை என்றால் இந்த காரணிகளை ஆராய்ந்து நீங்கள் அந்த வேலையை நீங்கள் தொடருங்கள், படியுங்கள், தேர்வுக்கு முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு அரசு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் என்று நாம் ஆணித்தரமாக அடித்து சொல்லலாம். சூரியனை பற்றி எண்ணற்ற விஷயங்கள். அரசு உத்தியோகம் என்பதை காட்டிலும் அரசாங்கத்தில் உள்ள, அதாவது சிலர் அரசியலில் உயர் பதவி கிடைக்குமா என்றும் கேட்டு வருவார்கள். அரசியலில் உயர் பதவி கிடைக்க வேண்டும் என்றாலும் சூரியனுடைய கடாட்சம் கண்டிப்பாக தேவை. சூரியனின் கடாட்சம் இல்லாமல் நாம் எதுவும் செய்ய முடியாது. சூரியனை நாம் கணக்கில் கொண்டுதான் எல்லாவற்றையும் நாம் நிர்ணயிக்க முடியும். மேச லக்னத்திற்கு எடுத்துக்கொண்டால் மேச லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி சூரியன். மேச லக்னத்தில் சூரியன் உச்சம். மேச லக்னத்திற்கு சூரியன் மிகப்பெரிய யோகாதிபதி. அப்ப மேச லக்ன
மேச லக்ன ஜாதகர் அத்தனை பேருக்கும் ஜோதிட இது அரசாங்க வேலை கிடைத்து விடுகிறதா? கிடைக்கவில்லையே. அப்ப என்ன காரணம்? சில இதில் சூட்சமங்களும் இருக்கின்றன. அதாவது ராசியில் இருக்கும் சூரியன் பாவகம் எடுத்து பார்க்கும் பொழுது நாம் 3ஆம் இடத்தில் இருக்கார் என்று நினைத்துக் கொண்டிருப்போம். 6ஆம் இடத்தில் இருப்பார் என்று நினைத்துக் கொண்டிருப்போம். அவர் பாவகத்தில் 7ஆம் இடத்தில் இருப்பார். ஆனால் 7ஆம் இடத்தில் வேலையை செய்வார், 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு. அதை நாம் நுணுக்கமாக பார்த்து வருகின்ற நம்மளுடைய ஜாதக நேயர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். சூரியனை வைத்து அவர் வீட்டில் அரசு ஊழியர்கள் யார் இருக்கிறார் என்றும் சொல்லிவிடலாம். தந்தை அரசு ஊழியர்கள் இருக்கிறாரா, சகோதரர் அரசு ஊழியர்கள் இருக்கிறாரா, அதனுடைய தொடர்பை வைத்து அந்த உறவு காரகத்தை நாம் எடுத்து கூறிவிடலாம். சூரியன் ஒரு முழுமையான பாவகிரகம். அதனால் அதனுடைய வேலையை அது தெளிவாக செய்துவிடும். சூரியன் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அவர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் அதிகாரமிக்க பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் நாம் கணித்து சொல்லலாம். அடுத்து சூரியன் எந்த கிரக சேர்க்கையோடு இருக்கிறது என்று பார்த்து அதன் ரீதியாக பிரிவுகளை சொல்லலாம். சூரியன் குரு சேர்க்கை ஆசிரியர் உத்தியோகத்துக்கும் சொல்லலாம். சூரியன் குரு சேர்க்கை வரி வருவாய்க்கும் சொல்லலாம். ஐஆர்எஸ் போன்ற உயர் பதவிகளில் இருப்பவர்களுக்கு கூட அந்த குரு சூரியன் சேர்க்கை இருக்கும். அந்த சந்திரனோட சம்பந்தம், சந்திரனுடைய நட்சத்திர சம்பந்தம், இதெல்லாம் இந்த வாட்டர் போர்டு என்று சொல்கிறோமே, அது கடல் துறை, மெரைன், அந்த மாதிரி துறையில் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு என்று நாம் சொல்லலாம். புதன் என்று கூறும் பொழுது கிளரிக்கல் ஒர்க், அதாவது எழுத்தர், அந்த மாதிரி உத்தியோகத்தில் ஊடக பிரிவு, அந்த மாதிரி உத்தியோகத்தில் அவர் அமர்வார் என்று நாம் கூறலாம். ராகு கேது இணையும் பொழுது நாம் ஆன்மீக துறையில், அதாவது அறங்காவலர், அந்த மாதிரி துறையில் அவர்களுக்கு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று நாம் கூறலாம். எண்ணற்ற காரணங்கள் இருந்த பொழுதும் சூரியனே முதல் காரணம். சூரியனை வைத்துத்தான் நாம் எதையும் சொல்ல முடியும். சூரியன் நன்றாக இருக்க வேண்டும். அந்த ஜாதகத்தில் சூரியன் நன்றாக இருந்தால் மட்டுமே நாம் அவர்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும் என்பதை ஆணித்தரமாக கூற முடியும். சூரியன் 2ஆம் பாவத்தில் இருந்தால் அரசு உத்தியோகம், அரசு உத்தியோகத்தால், அரசாங்கத்தால், அரசியலால் நமக்கு வருமானம் இருக்கிறது, அந்த ஜாதகம் இருக்கு என்று நாம் ஆணித்தரமாக அடித்து கூறலாம். அடுத்து சட்பல நிர்ணயம், அதாவது சூரியனுடைய சட்பல நிர்ணயம். சூரியன் என்பவர் ஆத்மகாரகன். சட்பல நிர்ணயம், ஸ்தானம் என்றால் இருப்பிடம் என்று உங்களுக்கு நன்கு தெரியும். அந்த ஸ்தான பலம், சூரியன் நின்ற ராசியாதிபதி ஆட்சி உச்சமாக இருந்தாலும் அவருக்கு அந்த வேலை அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. அடுத்து திருஷ்டி பலம். திருஷ்டி என்றால் பார்வை, அதாவது குருவின் பார்வை, சந்திரனின் பார்வை, 10ஆம் அதிபதியினுடைய பார்வை ஏற்படுமானால், சூரியனுக்கு ஏற்படுமானால், சூரியன் 10ஆம் அதிபதியை பார்ப்பதானாலும் சூரியன் அந்த அரசு உத்தியோகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. திக்பலம், திக் என்றால் திசை. சூரியனுக்கு 10ஆம் இடத்தில் பரிபூரண திக்பலம். சூரியன் 10ஆம் இடத்தில் பரிபூரண திக்பலத்தில் இருப்பதால் கண்டிப்பாக அவர் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பார். குரூப் 1 தேர்வு, குரூப் 2 தேர்வில் வெற்றி பெறுபவர்களுடைய ஜாதகங்களை எடுத்து நீங்கள் பார்த்தீர்களானால் அவர்கள் 10ஆம் இடத்தில் அவர்களுக்கு சூரியன் வீற்றிருக்கும். ஐஏஎஸ், ஐஆர்எஸ் இந்த தேர்வர்கள், அந்த தேர்வு வெற்றி பெறுபவர்கள் அவர்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக திக்பலத்துடன் கூடிய உச்சமாக இருப்பார். இல்லை ராசிக்கு 10ஆக இருப்பார், இல்லை லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் இருப்பார். அடுத்து ஜேஷ்டாபலம் மூலம் நாம் நிர்ணயிப்பது. ஜேஷ்டாபலம் என்பது கிரகங்களின் பயண அடிப்படையில் நாம் நிர்மாணம் செய்வது. அடுத்து காலபலம். காலபலத்தில் சூரியன் பகலில் தான் நல்ல பலன் கொடுப்பார். இரவில் பிறந்தவர்களுக்கு பலம் கம்மியாக இருக்கும், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து நைசர்கிய பலம். இயற்கை சுபகிரகங்கள், சுக்கிரன் எந்த பாவனும் தொடர்பு இல்லாமல் சூரியனோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அவளும் சூரியனின் கடாட்சத்தை பெற்று அவர்களும் அரசாங்க உத்தியோகத்திற்கான வாய்ப்புகளை அருள்வார். சூரியன் 12 பாவங்களிலும் நின்றால் என்ன பலன் கொடுப்பார்?
சூரியன் மேச ராசியில் நின்றால், மேச ராசியில் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் மேச ராசியில் பிறந்திருப்பார்கள். சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் மேசத்தில் இருக்கும். அவர்கள் உச்சம் பெற்ற சூரியனுடைய பரிபூரண அமைப்பை பெற்றவர்கள். அந்த உச்சம் பெற்ற சூரியன் என்ன செய்வார்? அதிகார தோரணையை கொடுப்பார். யாருக்கும் அடிபணிய வைக்க மாட்டார். இவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? அரசு உத்தியோகத்துக்கு போக வேண்டும் என்று நினைப்பார்கள், அரசியலுக்கு போக வேண்டும் என்று நினைப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் மேச ராசியில் பிறந்தவர்களாக இருப்பார். நல்ல லக்னத்தில், அதாவது அவர் கூட ஒரு தனுசு லக்னம் அல்லது மீன லக்னம் அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்திருப்பார்கள். இவர்கள் அந்த சூரியனின் உச்சம் பெற்ற லக்ன ராசிகளாக இருப்பார்கள். அவர்களுக்கு சூரியனுடைய முழு பரிபூரண அந்த அமைப்பு அப்படியே அவர்களுக்கு இருக்கும். இங்கு சூரியனுக்கு வக்ரம் என்று எதுவும் கிடையாது. ராகு கேதுவில் இருக்கும் பொழுது மட்டும் ராகு பின்னோக்கி செல்கின்ற கிரகங்கள் என்பதால் அதனால் சில பின் விளைவுகள் ஏற்படும். அதாவது அவருடைய கோபத்தால் அதனால் அவருடைய வேலையை இழப்பது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஏற்படுமே ஒழிஞ்சு சூரியனுடைய காரகத்துவம் எப்பொழுதும் இதில் குறைவதற்கான வாய்ப்புகள் என்றுமே இல்லை. அடுத்து அரசு வேலைக்கான காரணிகள் நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால், சிம்ம வீட்டையும் நாம் முழுவதுமாக ஆராய வேண்டும். சிம்மம் கெடக்கூடாது. சிம்ம வீட்டிற்கு பாவகிரகங்கள் அமையக்கூடாது. சிம்ம வீட்டிற்கு பாவகிரகங்கள் சேர்க்கை இருக்கக்கூடாது. சிம்ம வீடு நன்றாக இருக்கும் பட்சத்தில் அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நன்றாகவே இருக்கும். சூரியன் நன்றாக இருக்கும் பட்சத்தில் தந்தையினுடைய ஆதரவு நமக்கு நன்றாக கிடைக்கும். விவசாயம் செய்பவர்களும், அதாவது விவசாயத்துறையில் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களும் சூரியனின் காரகத்துவத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். சித்தா வைத்தியர்கள், அதாவது நாட்டு மருத்துவம் உள்ள அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களும் சூரியனுடைய கடாட்சம் பெற்றவர்களே. சூரியன் ஆத்மகாரகன் என்பதால் ஆத்ம சக்தியை அதிகம் கொடுப்பார். ஆதலால் ஆத்மா சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திற்கும் சூரியனுடைய வழிபாடு, சூரியனுடைய வழிகாட்டுதல் நன்றாக இருக்கும். அரசு உத்தியோகம் பெற வேண்டியவர்கள் சூரியனுடைய தேவதையான சிவனை வணங்குவது சிறப்பு. சிவனை வணங்கி வருதல் என்பது, சிவபெருமானை வணங்கி வருதல் என்பது நமக்கு அதனுடைய விமோச்சனம் கிடைக்கும். சூரியனுடைய கடாட்சம் நமக்கு கொஞ்சம் நன்றாக கிடைக்கும். அதை ஒரு பரிகாரமாக நாம் எடுத்து சொல்லலாம். சூரியன் 3ஆம் பாகத்தில் இருப்பது நம்முடைய முயற்சியை பிரகாசமாக காட்டக்கூடிய இடம். சூரியன் தான் இருக்கும் இடத்தை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய இடம். அதுக்குத்தான் அதனிடம் ஸ்தான பலம் என்று கூறுகிறோம். 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அது நம்மளுடைய முயற்சியை பரிபூர்ணமாக முழுமையான முயற்சியை நாம் செய்யும் பொழுது அதற்கு வெற்றி. 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம் என்று பொருள். அந்த வெற்றி நமக்கு கிடைக்கும். 4ஆம் இடம் என்பது சூரியன் இருந்தால் 4ஆம் இடத்தில் இருக்கும் சூரியன் நமக்கு மத்திய அரசாங்கத்தில் வேலை வாய்ப்புகளை எடுத்து நமக்கு கொடுப்பார். இதை நீங்கள் நல்லாக பார்த்து கொள்ளலாம். 4, 8, 12 திரிகோணங்கள். இந்த 4, 8, 12 சூரியன் சம்பந்தப்படும் பொழுது வெளி மாநிலங்களில் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களுடைய அமைப்பு எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இந்த 4, 8, 12 சூரியன் இருக்கும், சுபத்துவமாக இருக்கும். இந்த சூரியன் குருவின் பார்வையில் இருக்கும். குருவின் பார்வையில் இருக்கும் பொழுது அவர்கள் வேற்று மாநிலங்களில் நல்ல உயர் பதவியில் இருப்பார்கள். 5ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது அவர்கள் 5ஆம் இடத்தில் சூரியன் இருந்து சிம்மத்திலே இருப்பது அவர்கள் உள்ளூரிலே, நம்ம உள் மாநிலங்களே இருக்கிற பதவிகளே தலைமைத்துவ பதவியாய் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். 6ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது, 6இல் சூரியன் இருந்து குருவின் பார்வையில் இருப்பது சுபத்துவமாக இருப்பது, 10ஆம் அதிபதியின் தொடர்போடு இருப்பது, 6ஆம் அதிபதியின் தொடர்போடு இருப்பது என்று இருந்தால் கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைக்கும். 6ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் அதிபதியின் தொடர்பு ஏற்படுமானால் அவர் சிறிய வேலையில் சேர்ந்து படிப்படியாக பெரிய பதவியில் அமர்வார். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து 7ஆம் இடத்தில் சூரியன் இருக்கும் பொழுது, சூரியன் பலமாக இருக்கும் பொழுது 7ஆம் இடம், காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் சுக்கிரன் என்று வருகிறது. சிலர் இந்த டெக்ஸ்டைல்ஸ் அந்த மாதிரி கவர்மெண்ட் கார்பரேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கிற துறைகளில் வேலைக்கு சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. விருச்சிக ராசியில் அமரும் பொழுது அவர்கள் இந்த ஃபயர் சர்வீஸ்
அந்த மாதிரி துறையில் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தனுசு என்று வருகிற பொழுது 9ஆம் இடம் தனுசு ராசியில் சூரியன் இருக்கும் பொழுது அவர்கள் அறங்காவலர் துறை, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், இந்த இபி எலக்ட்ரிக்கல் போர்டு அதில் அவர்கள் உயர் பதவியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அடுத்து நீங்கள் 10ஆம் இடம் சரலக்கணம் 10ஆம் இடம் சரராசி மகர லக்னத்தில் இருக்கிற பொழுது அவர்கள் சில மைன்ஸ், கமிஷனர், டெப்டி கமிஷனர் அல்லது முனிசிபல் கமிஷனர் இந்த மாதிரி அந்த உயர் பதவியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. கும்பத்தில் இருக்கும் பொழுது அதே மாதிரி தான் அவர்கள் பதவியில் இருப்பவர்களுக்கு அதிகாரம் செலுத்துபவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அரசியலில் உயர் பதவி இருப்பார்கள். 11ஆம் இடத்தில் இருப்பார்கள். 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது வெளி மாநிலங்களில் அவர்கள் உயர் பதவியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. IRS, IAS, மெரைன் அந்த மாதிரி கடற்கரை காவலர்கள், அதில் ஆர்மி அதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆர்மி என்று நாம் சொல்ல முடியாது, அதில் செவ்வாய் சேர்ந்து விடும். சூரியன் சம்பந்தப்படும் பொழுது அது ரிலேட்டடாக அதன் தொடர்புடைய ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்து இன்னொரு உதாரண ஜாதகம் நாம் பார்க்க இருக்கிறோம். 8/8/1981 5:15 AM இவர் பிறந்திருக்கிறார். இவர் கடக லக்னத்தில் பிறந்திருக்கிறார். கடக லக்னத்திலேயே சூரியன், புதன், ராகு, 2ஆம் இடத்தில் சுக்கிரன், 3ஆம் இடத்தில் குரு, சனி, 4ஆம் இடத்தில் சந்திரன், 7ஆம் இடத்தில் கேது, 12ஆம் இடத்தில் பார்த்தீர்களானால் செவ்வாய். இப்போ இவர் அரசு உத்தியோகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். லக்னத்தில் சூரியன், புதன், 2ஆம் இடத்திற்கான சூரியன் லக்னத்தில் இருக்கிறார். 3ஆம் இடத்தில் குரு, சனி சேர்க்கை. நாம் இதில் பார்ப்போமானால் கடக லக்னத்திற்கு 10ஆம் இட உச்ச ஸ்தானாதிபதி சூரியன். அவர் லக்னத்திலே அமர்ந்திருக்கிறார். லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி சூரியன், புதன் தொடர்பு. இவர் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறார். அடுத்து என்ன என்று பார்க்கும் பொழுது 3ஆம் இடத்தில் குரு அஸ்தம் நட்சத்திரம் தொடர்பு. அஸ்த நட்சத்திரத்தில் குரு வீற்றிருக்கிறார். இவர் ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்தில் துணை வட்டாட்சியராக இருக்கிறார் இந்த ஜாதகர். துலாம் ராசி, அதாவது சந்திரனுக்கு 10ஆம் இடத்தில் சூரியன். இந்த விதி இங்கே பொருந்துகிறது. அதாவது ராசிக்கு 10ஆம் இடமோ லக்னத்திற்கு 10ஆம் இடமோ சூரியன் வீட்டில் இருக்கும் பொழுது, சந்திரனுக்கு 10இல் சூரியன் இருக்கும் பொழுது, சூரியனுக்கு 4இல் சந்திரன் இருந்தால் சந்திரனுக்கு 10இல் சூரியன் வருவார். இவர் உயர் பதவியில் இருக்கிறார். இன்னொரு காரணம், அந்த 9ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி குரு தன் வீட்டை தானே பார்த்து கொண்டு அஸ்தம் நட்சத்திரத்தின் சாரத்தில் இருக்கிறார். அவர் சூரியனை 9ஆம் வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறார். அஸ்தம் நட்சத்திரத்தில் இருப்பதால் அந்த சூரியனை அதிதேவதையாக வரும்பொழுது அந்த உயர் பதவியை இவர் கொடுக்கிறார். அடுத்து ஒரு உதாரண ஜாதகம் பார்க்கிறோம். அடுத்து அது ரிஷப லக்னம். லக்னத்திலே சுக்கிரன், 2இல் சூரியன், செவ்வாய், 3இல் புதன், 6இல் சனி, கேது, 7, 8இல் சந்திரன், 9இல் குரு. இங்கே குரு நீசமாகத்தான் இருக்கிறார். சூரியன், சந்திரன் பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறார். சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கிறார் அந்த சூரியன். இவர் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறார். இவரும் அதே வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். இவருக்கும் அதே அமைப்பு. இதை சற்று பாருங்கள். சூரியனுக்கு சனி திரிகோண தொடர்பு வரும். அதாவது 10ஆம் அதிபதி, அதாவது ரிஷப லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியான சனி 2ஆம் இடத்தில் இருக்கும் சூரியனுக்கு திரிகோண தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்போ அந்த 10ஆம் இடத்திற்கு சூரியனின் தொடர்பு ஏற்பட்டு விட்டது. சந்திரனுக்கு கேந்திரத்திலும் சூரியன் இருக்கிறார். இவருக்கு அரசு உத்தியோகம் கிடைத்து விட்டது. அடுத்து ஒரு ஜாதகம் பார்க்க இருக்கிறோம். அதுவும் அதேதான். ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு 6இல் கேது, 7இல் சனி, செவ்வாய், 10இல் சூரியன், புதன், 12இல் ராகு, சந்திரன். 10இல் சூரியன், புதன், குரு, சுக்கிரன் என்று 4 கிரகங்கள். லக்னத்துக்கு 10இலேயே 4 கிரகங்கள். இங்கு சூரியன் சிம்மமாகிய தனது வீட்டை பார்க்கிறார். குருவோடையும் சேர்ந்தே கொண்டிருக்கிறார். குருவோடு சேர்ந்து இருக்கும் பொழுது இவருக்கு உயர்ந்த பதவியை கொடுக்கிறார். புதன் இங்கு சேருங்கும்போது இளமையிலேயே இவர் அரசு உத்தியோகத்திற்கு வந்து விடுகிறார். இதற்குண்டான அமைப்பு இவர் ஜாதகத்திலே இருக்கிறது. நாம் ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே நாம் இதை சொல்லிவிடலாம். புதன் சேர்க்கை இளமையிலிருந்தே அவர்களுக்கு அந்த வேலை கிடைத்திடும். சனியினுடைய சேர்க்கை சற்று தாமதமாகத்தான் கிடைக்கும். குருவின் சேர்க்கை நல்ல உயர் பதவி கிடைக்கும். உயர் பதவி குரூப் 2, குரூப் 1 தேர்வர்கள் எல்லாரும் பார்த்தீர்கள் என்றால் குரு சூரியன் தொடர்பு இப்போ நான் சொன்ன
கடைசி 4 ஜாதகங்கள் அனைத்தும் தேர்வர்கள். குரூப் 2வில் வெற்றி பெற்று வேலைக்கு சென்றவர்கள். அதாவது கடக லக்னம், லக்னத்தில் சூரியன், புதன், ராகு, 2ல் சுக்கிரன், 3ல் குரு, சனி, 4ல் சந்திரன், 8ல் கேது, 7ல் கேது, மன்னிக்கவும், 12ல் செவ்வாய். இவரும் தேர்வில் வெற்றி பெற்றவர்தான். அடுத்து நான் சொன்ன இன்னொரு ஜாதகம் லக்னத்தில் சுக்கிரன், ரிஷப லக்னம், 2ல் சூரியன், செவ்வாய், 3ல் புதன், 6ல் சனி, கேது, 8ல் சந்திரன், 9ல் குரு. இவரும் தேர்வில் வெற்றி பெற்றவர்தான். இப்போ நான் இறுதியாக சொன்ன இந்த ஜாதகரும் தேர்வில் வெற்றி பெற்றவர்தான். முதலில் கூறிய ஒரு பெண் ஜாதகம் கூறினேன் அல்லவா, அது அவர்கள் இளமையிலேயே ஆசிரியர் பயிற்சி முடித்து ஆசிரியர் பயிற்சிக்கு சேர்ந்தவர்கள், 23 வயதிலே சேர்ந்தவர்கள். அதற்குண்டான குறிப்பு மிதுன லக்னம், லக்னத்திற்கு 2ல் கேது, 6ல் சூரியன், சந்திரன், புதன், குரு, சுக்கிரன், 8ல் ராகு, 9ல் செவ்வாய், 12ல் சனி. இவருக்கு அந்த 10ஆம் அதிபதி குருவானவர் 6ஆம் இடத்தில் சூரியனோடவும் சேர்ந்து 6ஆம் இடத்திலே இருப்பதால் அரசு உத்தியோகம் என்பது அவர்களுக்கு வலுவாகி பார்த்தவுடனே தெரிந்துவிட்டது. அதுவும் புதன் சேர்க்கை. இவர் இளமையிலிருந்தே அரசு உத்தியோகத்தில் இருப்பார். அந்த குரு சேர்க்கை என்ன செய்யும்? படிப்படியாக அவரை மேல்நிலைக்கு கொண்டு வந்துவிடும். ஆகவே நாம் பார்க்க வேண்டிய காரணி என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், சூரியனை நாம் முழுமையாக பார்க்க வேண்டும். சூரியனுடைய நட்சத்திரங்களின் தொடர்பு இருக்கா என்று பார்க்க வேண்டும். அஸ்தம் நட்சத்திரத்தை நாம் இதில் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் சூரியனின் அதிதேவதையை, அஸ்த நட்சத்திரத்தின் அதிதேவதையே சூரியன் என்பதால் அதையும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து 6ஆம் இடம், 10ஆம் இடம் சூரியனோட நேரடியோ மறைமுக தொடர்போ, அதாவது நட்சத்திர தொடர்போ, இல்ல சூரியனுடைய பார்வையோ, இல்ல அந்த இடங்களில் 6ஆம் இடங்களில் 10ஆம் இடங்களில் சூரியன் தொடர்பு பெற்றிருப்பதும் அரசு உத்தியோகத்தை கொடுக்கும். 6ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சூரியன் பார்வை பெறுவதும் பார்வையை செலுத்துவதும் அரசு உத்தியோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியனுடைய நட்சத்திரங்களில் 10ஆம் அதிபதி தொடர்பு கொள்ளும் போதும் 10ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியுடைய நட்சத்திரங்களில் சூரியன் பயணிக்கும் போதும் அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன என்று கூறி இந்த உரையை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம் ஐயா, மகிழ்ச்சி. ரொம்ப அற்புதமா அரசு உத்தியோகத்திற்கான காரணிகள்ல முதன்மையாக சூரியனையே எடுத்து அவங்க என்ன பலத்தோட இருந்தா எப்படி இருக்கும், என்ன பாவகங்கள்ல இருந்தா என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும், அடுத்தது அரசு உத்தியோகத்திற்கு சூரியனுடைய பங்களிப்பு பத்தி ரொம்ப தெளிவா பேசுனீங்க. உங்களுடைய இந்த கருத்துக்கள் அனைவருக்கும் நிச்சயம் பயனுள்ளதாக அமையும். நிறைய உதாரண ஜாதகங்கள் உங்க கையில இருந்ததுனால அதை நீங்க போடலைன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க உதாரண ஜாதகங்களை சொல்லும் போதே சூரியனை மட்டும் கவனத்துல வச்சு ஆய்வுகள் மேற்கொண்டு நீங்க விளக்கங்கள் தெரிவிச்சதுனால ஒன்றும் பெருசா குழப்பங்களுக்கு ஆளாகலை அப்படிங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கய்யா. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய ஆய்வுகள் செய்யுங்க. நிறைய ஆய்வுகள் செய்து கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்க. இன்றைய தினம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிடர்களுக்கும் பயனுள்ள வகையில இந்த வகுப்பு அமைஞ்சிருக்கோம். மீண்டும் நாளைய வகுப்பில் தங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க.